ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 2 மாதம் வெக்கேஷனுக்கு அப்புறம் 22 மே பிரணவுக்கு இன்னைக்கு ஸ்கூல் ஓப்பன் பண்ணியாச்சு. எனக்கு எப்படா ஓப்பன் பண்ணுவாங்கங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஹாலிடேஸ் ரொம்ப நாளாக இருக்கும்போது இப்போல்லாம் பசங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. மோர் தென் தட் as பேரண்ட்ஸ் நமக்குமே அவங்கள வந்து கண்டினியூஸாக இந்த 2 மாதத்தை என்கேஜ் பண்ணுற அளவுக்கு வச்சுக்கவும் தெரியல. சம்மர் கேம்ப்ஸ் எல்லாம் ஒரு 5th கிரேட் வரைக்கும் குழந்தைங்க போவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் க்ரோன் அப் கிட்ஸுக்கெல்லாம் வந்து அது ரொம்ப போரிங் ஆயிரும். அங்கேயும் போக முடியாது. ஸ்போர்ட்ஸ் என்ரோல் பண்ணியிருந்தேன், அதுவும் ஊருக்கு போகிறது வர்றதுன்னு சொல்லிட்டு ஒரு கண்டினியூட்டி எல்லாம் போயிருச்சு. போதுண்டா சாமி, ஸ்கூலுக்கு போனால் போதும் அப்படிங்கிற மாதிரி அவனுக்கே ஒரு ஃபீலிங் வர ஆரம்பிச்சிருச்சு. குழந்தைங்கள்லாம் சின்னதாக இருக்கும்போது சில பிரச்சனைகள் எல்லாம் நமக்கு தெரியும். அப்பா கொஞ்சம் வளர்ந்துட்டாங்கன்னா பரவாயில்லன்னு சொல்லிட்டு. ஆனால் நிஜமாக சொல்கிறேன், குழந்தைங்க வளர வளரதான் நமக்கு பிரச்சனைகளே அதிகமாகுது. குழந்தைங்கிட்ட வாய்ஸ் ரைஸ் பண்ணக்கூடாது, குழந்தைகளை திட்டக்கூடாது, ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும், ஜென்டில் பேரண்டிங் பண்ணணும். இதெல்லாம் வந்து கேட்கறக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் ப்ராக்டிக்கலாக இதெல்லாம் வந்து பாசிபிளா அப்படின்னு கேட்டால் ஒரு அம்மாவா ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டான விஷயம் இது. சொல்லப்போனா எந்த விஷயத்துக்கு ஃப்ரீயா விடுறது, எந்த விஷயத்துல எடுத்து பிடிக்கிறதுன்னு தெரியாம பயங்கர கன்ஃபியூஸ் ஆன ஸ்டேட் எல்லாம் உண்டு இந்த வெக்கேஷன் டைம்ல. ஸ்கூல் டேஸ்ல நமக்கு அவ்வளவு டைம் கிடைக்காது குழந்தைங்க கூட. அவங்களோட ஸ்கூல் ஒர்க்ஸ் அதை தாண்டி வந்ததுக்கு அப்புறம் ஹோம் ஒர்க், அதை எக்ஸ்ட்ரா கிளாஸஸ், டியூஷன்ஸ் இதுலயே போயிடும். பெருசா நமக்குள்ள ஒரு இன்ட்ராக்ஷன் கூட கம்மியா தான் இருக்கும் வீட்டுக்குள்ள. இதையெல்லாம் யோசிச்சு வெக்கேஷன் டைம்ல நிறைய இன்ட்ராக்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது நிறைய ஆர்குமெண்ட்ஸ், நிறைய டிமாண்ட்ஸ், இது எல்லாம் வந்து பார்க்கும்போது எப்பா ஸ்கூலே இருந்திருக்கலாம் போல் இருக்கே, எதுக்குடா நமக்கு இவ்வளவு டைம் கொடுத்தாங்கிற மாதிரி தோணுச்சு. நான்ல வந்து ஒரு 80s கிட், அதனால வந்து எனக்கெல்லாம் இந்த அளவுக்கு எங்க அப்பா அம்மா இடம் கொடுத்த மாதிரியெல்லாம் எனக்கு ஒரு நாளும் ஞாபகம் இல்லை. பல டிகேட்ஸ்க்கான கேப், அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கிற குழந்தைகளோட ஸ்பீட், இதையெல்லாம் வந்து பேரண்ட்ஸாக கொஞ்சம் மேட்ச் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கு. என் மாதிரி வெக்கேஷனில் எத்தனை பேரண்ட்ஸ் ஃபீல் பண்ணீங்கன்னு தெரியல. இன்கேஸ் நீங்கள் ஏதாவது சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணி அதுலேருந்து ஏதாவது சொல்யூஷன் கிடைச்சிருந்தா ப்ளீஸ் ஷேர் ஹியர். மற்ற பேரண்ட்ஸுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிரணவ் 8th கிரேட் போகிறதுனால அட்வான்ஸாகவே ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அவனுக்கு. இது ப்ரான்ஸ் தொக்கு ஆர் பொரியல்னு கூட சொல்லலாம். ரொம்ப சிம்பிள். தேங்காய் எண்ணெய் 2 ஸ்பூன்ல கடுகு போட்டுட்டு பொடி பொடியா அறுத்த சின்ன வெங்காயம், 4 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கினதும் க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற ப்ரான்ஸை சேர்த்து 1 ஸ்பூன் பிளெயின் மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சம் லைட்டா பெரட்டி விட்டுட்டு ஒரே 1 டம்ளர் சின்ன டம்ளர்ல தண்ணி மட்டும் சேர்த்து ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சேன்னா ப்ரான்ஸ் வந்து நல்லா வெந்துடும். ஃபைனலா 1 கப் துருவன தேங்காய் சேர்த்துட்டு கூடவே பச்சை கருவேப்பிலையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா பெரட்டி விட்டுட்டு இறக்கணும்னா ரொம்பவுமே சிம்பிளான டெலிஷியஸ் ப்ரான்ஸ் தொக்கு ரெடி. ட்ரை பண்ணி பார்க்கலாம் தாராளமாக நீங்கள்.